வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எக்கனாமிக்ஸில் ஓல்டு புக்கில் இருக்க கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓல்டு புக்கில் புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் பாடம் பொருளாதார வளர்ச்சியும் முன்னேற்றமும். இந்த லெசனில் இருக்க கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். சேபாத் என்ற வாராந்திர விடுமுறையை அறிமுகப்படுத்தியவர் ஷீப்ரூஸ். வாராந்திர விடுமுறையை அறிமுகப்படுத்தியவர் ஷீப்ரூஸ். அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் கௌடில்யர். அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் கௌடில்யர். வணிகவாதிகள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தது வணிகம். இயற்கைவாதிகள் உற்பத்தி தொழில் என்று கருதியது வேளாண்மை. புதிய பொருளாதாரத்தின் தந்தை என்றழைக்கப்படுபவர் ஜேஎம் கீன்ஸ். கோடிட்ட இடங்களை நிரப்புக. திருவள்ளுவரின் பொருளாதார சிந்தனைகள் திருக்குறளின் பொருட்பாலில் காணலாம். திருவள்ளுவரின் பொருளாதார சிந்தனைகளை திருக்குறளின் பொருட்பாலில் காணலாம். வணிகவாதிகள் அதிக ஏற்றுமதி குறைந்த இறக்குமதியிலும் நம்பிக்கை கொண்டிருந்தனர். வணிகவாதிகள் அதிக ஏற்றுமதியிலும் குறைந்த இறக்குமதியிலும் நம்பிக்கை கொண்டிருந்தனர். இயற்கைவாதிகள் வேளாண்மையை சார்ந்திருந்தனர். தொன்மை பொருளியல் அறிஞர்கள் தலையாய கொள்கையில் நம்பிக்கை கொண்டிருந்தனர். தொன்மை பொருளியல் அறிஞர்கள் தலையாய கொள்கையில் நம்பிக்கை கொண்டிருந்தனர். W. ரோஸ்டோ என்பவர் பொருளாதார வளர்ச்சி நிலை கோட்பாட்டை வகுத்த ஆசிரியராவார். பொருளாதார வளர்ச்சி நிலை கோட்பாட்டை வகுத்த ஆசிரியர் W. ரோஸ்டோ. அடுத்து பொறுத்துக. வரலாற்று பள்ளி ஜெர்மனி. அறிவியல் சமதர்மம் காரல் மார்க்ஸ். நிறுவனப்பள்ளி அமெரிக்க ஐக்கிய நாடுகள். மூலதன திரட்சி குறைவு வளர்ச்சி குறைந்த நாடு. கூடுதல் இடைநிலை பள்ளி. மதிப்பு கோட்பாடு. கூடுதல் அல்லது இடைநிலை பள்ளி மதிப்பு கோட்பாடு. ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்கவும். ஐரோப்பிய கலாச்சாரத்தின் அடிப்படை என்ன? ஆன்சர் கிரேக்கர்களின் சிந்தனை. வணிகவாதத்தினர் ஏற்றுமதியையா அல்லது இறக்குமதியையா எதை ஆதரித்தனர்? ஏற்றுமதியை ஆதரித்தனர். பொருளியல் பட்டியலின் ஆசிரியர் யார்? குஸ்னே. பொருளியல் பட்டியலின் ஆசிரியர் குஸ்னே. ரிகார்டோ ஆர்வம் காட்டியது உற்பத்தி பற்றி பிரச்சனைகளிலா அல்லது பகிர்வை பற்றிய பிரச்சனைகளிலா? ஆன்சர் பகிர்வு. ரிகார்டோ ஆர்வம் காட்டியது உற்பத்தியை பற்றிய பிரச்சனைகளிலா அல்லது பகிர்வை பற்றிய பிரச்சனைகளிலா? ஆன்சர் பகிர்வு பற்றிய பிரச்சனைகளில். ஒரு பொருளாதார மேலெழு நிலைக்கு ஆண்டுக்கு எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும்? ஆன்சர் 20 முதல் 25 விழுக்காடுகள். அடுத்து செகண்ட் லெசன் மக்கள் தொகை. இந்த லெசனில் இருக்க கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். மக்கள் தொகை வெடிப்புக்கு எது ஒரு முக்கிய காரணம் அல்ல என்பதை குறிப்பிடுக. ஆன்சர் அதிக இறப்பு வீதம். மக்கள் தொகை வெடிப்புக்கு அதிக இறப்பு வீதம் ஒரு காரணம் அல்ல. மால்தஸ் மக்கள் தொகை கோட்பாடுகள் என்ற புத்தகத்தை வெளியிட்ட ஆண்டு 1798ஆம் ஆண்டு. மக்கள் தொகை இவ்விகிதத்தில் அதிகரிக்கிறது என்று மால்தஸ் கூறியது பெருக்கல் விகிதத்தில். மக்கள் தொகை பெருக்கல் விகிதத்தில் அதிகரிக்கிறது என்று மால்தஸ் கூறினார். 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை 1027 மில்லியன். 1000 பிறக்கும் குழந்தைகளுக்கு இறப்பு வீதம் என்பது குழந்தை பிறக்கும்போது இறந்து பிறப்பு. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்திய மக்கள் தொகை அடர்த்தி 1991ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 267 ஆக உயர்ந்தது. இந்திய மக்கள் தொகை அடர்த்தி
1991ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 267ஆக உயர்ந்தது. தலா வருமானம் அதிகரிக்கும் போது செழுமை வீதம் குறையும். தலா வருமானம் அதிகரிக்கும் போது செழுமை வீதம் குறையும். டி.ஆர். மால்தஸ் முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர் ஆவார். முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர் டி.ஆர். மால்தஸ். ஒரு நாட்டின் மக்கள் தொகை வளர்ச்சி எழுத்தறிவு நிலையை பொறுத்து அமையும். ஒரு நாட்டின் மக்கள் தொகை வளர்ச்சி என்பது எழுத்தறிவு நிலையை பொறுத்து அமையும். மக்கள் தொகை வளர்ச்சியில் இந்தியா தற்போது 2வது கட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து பொறுத்துக. முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872ஆம் ஆண்டு. இயல்புறை தடை பஞ்சம். இயல்புறை தடை பஞ்சம். இறப்பு வீதம் 1000 பேருக்கு இறப்பவர் எண்ணிக்கை. 1000 பேருக்கு இறப்பவர் எண்ணிக்கை. இறப்பு வீதம். தேசிய மக்கள் தொகை கொள்கை 2000ஆம் ஆண்டு. குடும்ப நலத்திட்டம் குடும்ப அளவை கட்டுப்படுத்துதல். குடும்ப நலத்திட்டம் என்பது குடும்ப அளவை கட்டுப்படுத்துதல். அடுத்து ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்கவும். மால்தஸின் மக்கள் தொகை கோட்பாட்டை விட எந்த கோட்பாடு பொருத்தமுடையதாக உள்ளது? ஆன்சர் உத்தம கோட்பாடு. மக்கள் தொகை வளர்ச்சியில் மனிதனால் மேற்கொள்ளப்படும் தடை என்ன? ஆன்சர் இயல்புறை தடை. பொருளியலில் நன்கு அறியப்பட்ட மக்கள் தொகை கோட்பாடு எது? மால்தஸின் மக்கள் தொகை கோட்பாடு. பொருளியலில் நன்கு அறியப்பட்ட மக்கள் தொகை கோட்பாடு மால்தஸின் மக்கள் தொகை கோட்பாடு. தற்காப்பு தடைக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் காலம் தாழ்த்தி திருமணம் செய்து கொள்ளல். மக்கள் தொகை வெடிப்பு என்றால் என்ன? விரைவான மக்கள் தொகை வளர்ச்சி. மக்கள் தொகை வெடிப்பு என்பது விரைவான மக்கள் தொகை வளர்ச்சி. அடுத்து 3rd லெசன் வறுமை மற்றும் வேலையின்மை. இந்த லெசனில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிட தேவைகள் இதனை சார்ந்தது. ஆன்சர் பொருள் சார்ந்தது. வாழ்வதற்கு வேண்டிய குறைந்தபட்ச வசதிகளுக்கு கீழே ஒருவர் வாழும் ஏழ்மை நிலையை இவ்வாறு கூறலாம். ஆன்சர் முழுமையான ஏழ்மை. இந்நாள் வரை அமுல்படுத்தப்பட்ட அனைத்து வறுமை ஒழிப்பு திட்டங்களும் பயனின்றி போனதற்கு காரணம் ஏற்றத்தாழ்வு. இந்திய திட்டக்குழு ஏழ்மையை இதன் அடிப்படையில் வரையறுத்துள்ளது. ஆன்சர் உணவுப் பொருள் மூலம் பெறும் கலோரி. வேளாண்மை மூலம் கிடைக்கும் வேலைவாய்ப்பு பருவகாலம் சார்ந்தது. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஏழ்மையை 2 வகைகளாக பிரிக்கலாம். இந்தியாவில் தற்போது வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் காணப்படும் வேலையின்மையின் பெயர் அமைப்பு ரீதியான வேலையின்மை. நமது திட்டம் வேலைவாய்ப்பை சார்ந்து அல்லது வேலைவாய்ப்பை அடிப்படையாக கொண்டு ஒருபோதும் இருந்ததில்லை. நகர்ப்புறங்களில் உள்ள தொழிலாளர்கள் வேலை சார்பால் அவதிப்படுகிறார்கள். இந்தியாவில் நிலவும் கூட்டு குடும்ப முறை மறைமுக வேலையின்மையை ஊக்குவிக்கிறது. அடுத்து பொறுத்துக. வேலை உதவி திட்டம் 1993. மறைமுக வேலையின்மை குறைந்த உற்பத்தி திறன் வேலைவாய்ப்பு. மறைமுக வேலையின்மை குறைந்த உற்பத்தி திறன் வேலைவாய்ப்பு. ஜவஹர் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் ஏப்ரல் 1999. இந்திய கல்வி முறை பொறியியல் படிப்பு. வேலை குறைவு கிராமப்புற வேலை திட்டம். வேலை குறைவு கிராமப்புற வேலை திட்டம். அடுத்து ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்கவும். திட்டமிடுதலின் மிக முக்கிய நோக்கம் என்ன? ஏழ்மையை குறைத்தல். திட்டமிடுதலின் மிக முக்கிய நோக்கம் ஏழ்மையை குறைத்தல். கிராமப்புறங்களின் வறுமை கோட்டினை
திட்டக்குழு எவ்வாறு வரையறுத்துள்ளது? ரூபாய் 49.1 தனிநபர் மாதச் செலவு. இந்தியாவின் ஏழ்மைக்கான மிக முக்கிய காரணம் மக்கள் தொகை அழுத்தம். ஒரு நாடு வளர்ச்சியடைய முக்கிய அடிப்படை தேவை என்ன? தரமான கல்வி. ஒரு நாடு வளர்ச்சியடைய முக்கிய அடிப்படை தேவை தரமான கல்வி. இந்தியாவில் வேலை குறைவினால் பாதிக்கப்படும் நபர்கள் எவ்வளவு பேர்? 2 கோடிக்கு மேல். அடுத்து 4th லெசன் நாட்டு வருமானம். இந்த லெசனில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலை இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. ஆன்சர்: நாட்டு வருமானம் அதிகரித்தல். தலா வருமானம் இவ்வாறு கணக்கிடப்படுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியை மக்கள் தொகையில் வகுத்தல். தலா வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை மக்கள் தொகையில் வகுத்தல். தேய்மானம் தவிர்த்து முடிவுற்ற பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு நிகர உள்நாட்டு உற்பத்தி. தேய்மானம் தவிர்த்து முடிவுற்ற பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு நிகர உள்நாட்டு உற்பத்தி. நிகர நாட்டு உற்பத்திக்கும் நிகர உள்நாட்டு உற்பத்திக்கும் இடையே உள்ள வேறுபாடானது வெளிநாடுகளிலிருந்து வரும் நிகர காரணி வருவாய். எல்லாராலும் புரிந்து கொள்ளக்கூடிய நாட்டு வருமானம் நிகர நாட்டு உற்பத்தி. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. நாட்டு வருமானத்தை கணக்கிடும்போது நிகர மதிப்பை கூட்டி கணக்கிடும் முறையை உற்பத்தி முறை என்றும் அழைக்கிறோம். நாட்டு வருமானத்தை கணக்கிடும்போது நிகர மதிப்பையும் கூட்டி கணக்கிடும் முறையை உற்பத்தி முறை என்றும் அழைக்கிறோம். நிலையான மூலதனத்தின் நுகர்வுதனை ஜிடிபியிலிருந்து கழிக்க நிகர நாட்டு வருவாய் கிடைக்கும். நிலையான விலையில் நாட்டு வருமானத்தை கணக்கிடும்போது 1993-94 ஆண்டை அடிப்படை ஆண்டாக கொண்டு இந்தியாவில் கணக்கிடப்படுகிறது. இந்தியாவில் தொழில் ரீதியான குறியீடு இன்னும் முடிவுறாமல் இருக்கிறது. இருமுறை கணக்கீடு நாட்டு வருமானத்தில் மிகைப்படுத்தப்பட்ட கணக்கீட்டினை காட்டும். அடுத்து பொறுத்துக. மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அயல்நாட்டு மனித வாணிபம் நீக்கப்பட்டது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அயல்நாட்டு மனித வாணிபம் நீக்கப்பட்டது. நிகர வருமானம் x-m. மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் நிகர நாட்டு உற்பத்தி. CSOs சமீபத்திய சேவை வருமானம் 1993-94. செலவிட தகுதியான தனி வருமானம். தனி வருமானம் மைனஸ் தனி வரி. ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்கவும். நாட்டு வருமானத்தை மொத்த மக்கள் தொகையால் வகுத்தால் கிடைப்பது தலா வருமானம். பகிர்வு வழியாக மதிப்பிடப்படும் நாட்டு வருமானத்தை எவ்வாறு அழைக்கலாம்? வருமான முறை என்று அழைக்கலாம். நாட்டு வருமானத்தை எத்தனை வழிகளில் கணக்கிடலாம்? 3 வழிகளில் கணக்கிடலாம். 3 பிரிவு பொருளாதாரத்தை 4 பிரிவு பொருளாதாரமாக மாற்றுவதற்கு எதை சேர்க்க வேண்டும்? அயல்நாட்டு வாணிபத்தை சேர்க்க வேண்டும். தலா வருமானம் கணக்கிட வாய்ப்பாடு என்ன? ஆன்சர்: மொத்த உள்நாட்டு உற்பத்தி பை மொத்த மக்கள் தொகை. அடுத்து 5th லெசன் பொருளாதார திட்டமிடுதல். இந்த லெசனில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 5 ஆண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு முந்தைய சோவியத் ரஷ்யா. இந்தியாவில் திட்டமிடுதல் என்பது மக்களாட்சி. தொலைநோக்கு திட்டத்திற்கான கால அளவு 20 முதல் 25 ஆண்டுகள். இந்தியாவில் முதலாம் 5 ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1951 ஆண்டு. இந்தியாவில் திட்ட விடுமுறை அளிக்கப்பட்ட காலகட்டம் 1966 முதல் 69 வரை. கோடிட்ட இடங்களை நிரப்புக. சோவியத் ரஷ்யாவில் டேஷ் திட்டம் நிலவியது. ஆன்சர்: மைய திட்டம் நிலவியது. அங்காடி பொருளாதாரம் டேஷ் பலியே ஆகும். ஆன்சர்: வாணிபச் சூழல் பலியே ஆகும். இந்திய திட்டமிடுதலின் யுக்தி
மகளனோபிஸ் யுக்தி என்று குறிப்பிடப்படுகிறது. முந்தைய சோவியத் ரஷ்யா தனது முதல் 5 திட்டத்தை அறிமுகப்படுத்தியது 1928ஆம் ஆண்டு. இரண்டாம் திட்ட காலத்தில் இந்திய மக்களாட்சி டேஷ் நோக்கத்தை தழுவி வந்தது. ஆன்சர் சமத்துவம் என்ற நோக்கத்தை தழுவி வந்தது. அடுத்து பொறுத்துக. இங்கிலாந்தின் தொழில் வளர்ச்சி, தலையிடா கொள்கை, அதிகரிக்கும் வாழ்க்கை தரம், இந்திய 5 திட்டங்கள். இரண்டாம் 5 திட்டம் விரைவான தொழில்மயமாதல். 5ஆம் திட்டம் வறுமையை ஒழிப்போம். 10ஆம் 5 திட்டம் சமத்துவம் மற்றும் சமூக நீதி. அடுத்து ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்கவும். முதலாம் 5 திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது இந்தியாவின் பிரதம மந்திரியாக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. 19ஆம் நூற்றாண்டில் பின்பற்றப்பட்ட கொள்கை தலையிடா கொள்கை. இந்தியாவின் 5 திட்டங்களை வரையும் அமைப்பு திட்டக்குழு. 10ஆம் 5 திட்டத்தின் காலம் 2002 முதல் 2007 வரை. இந்து வளர்ச்சி வீதம் என்று பெயரிட்டவர் யார்? ராஜ்கிருஷ்ணா. இந்து வளர்ச்சி வீதம் என்று பெயரிட்டவர் ராஜ்கிருஷ்ணா. அடுத்து 6th லெசன் வேளாண்மை. இந்த லெசனில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இந்தியாவில் ஏறத்தாழ 64% உழைப்பாளர்கள் இதனை சார்ந்துள்ளனர். ஆன்சர் வேளாண்மை. வேளாண்மை உற்பத்தியை அளவிடும் முறை நிலம் மற்றும் உழைப்பின் உற்பத்தி திறன். பயிர் செய்யப்படும் பகுதிகளில் ஏறத்தாழ 20% இதனால் நீர்ப்பாசனம் பெறுகிறது. ஆன்சர் குளங்கள். மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு வேளாண்மையின் பங்கு குறைந்துள்ள அளவு 29.7%. பசுமை புரட்சியால் குறிப்பாக இவ்வகை உணவு உற்பத்தியில் பெருக்கம் ஏற்பட்டது. ஆன்சர் அரிசி மற்றும் கோதுமை. கோடிட்ட இடங்களை நிரப்புக. வேளாண்மை இந்தியாவில் வாழும் மக்களுக்கு ஒரு பெரும் வாழ்வாதாரமாகும். வேளாண்மை தொழில்துறைக்கு கச்சா பொருள்கள் அளிக்கிறது. குறிப்பிட்ட நேரத்தில் நிலத்தின் ஒரு குறிப்பிட்ட அளவை பல்வேறு வகை பயிர் செய்வதற்காக பயன்படுத்துவதை பயிர் வகை முறை என்கிறோம். குறிப்பிட்ட நேரத்தில் உழவர்கள் நிலத்தை பெற்றும் பயன்படுத்துவதையும் நில உடைமை முறை என்கிறோம். வேளாண் விளைபொருள் சந்தை எனப்படுவது வேளாண் விளைபொருள்கள் பரிமாற்றத்தை குறிப்பதாகும். அடுத்து பொறுத்துக. நிலங்கள் பிரிக்கப்படுதலும் துண்டாக்கப்படுதலும். கூட்டு குடும்ப முறை வீழ்ச்சி. 1 ஏக்கர் நிலத்தின் உற்பத்தி திடீரென்று அதிகரித்தல் பசுமை புரட்சி. ஜமீன்தாரி முறை ஆங்கிலேயர் ஆட்சி காலம். மறைமுக வேலையின்மை வேளாண்மை. 1986 புதிய வேளாண்மை விலை கொள்கை. ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்கவும். ஒரு ஹெக்டேரில் விளையும் விளைச்சலை எவ்வாறு அழைக்கலாம்? நிலத்தின் உற்பத்தி திறன். வேளாண்மை உற்பத்தி திறனை எவ்வாறு அளவிடலாம்? உழைப்பின் உற்பத்தி திறன். மூலதன ஆக்க விதம் வேளாண்மையில் குறைவானதா? ஆம், குறைவானது. வேளாண்மை விளைச்சலை பாதிக்கக்கூடிய இயற்கை அம்சம் காலநிலை. பயிர் பாதுகாப்பு காப்பீடு முறை உழவர்களுக்கு அவசியமானதா? ஆம், அவசியமானது. அடுத்து 7th லெசன் தொழில்துறை. இந்த லெசனில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஒரு நாட்டின் உற்பத்தி திறன் இதன் வளர்ச்சியின் மூலம் தெரிய வருகிறது. ஆன்சர் தொழில்கள். ஒரு நாட்டின் வலிமை இதன் மூலம் பிரதிபலிக்கிறது. தொழில் வளர்ச்சி. தொழில்மயமாக்குதல் இதற்கு மிக முக்கியமானது ஆகும். பொருளாதார வளர்ச்சியை அடைதல். புதிய தொழில் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1991.
கீழ்காண்பனவற்றுள் மிக முக்கியமான வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட தொழில் சர்க்கரை. கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் இந்தியாவின் மிக பழமையானதும் மிக பெரிய அளவிலான தொழிலாகும். ஆன்சர் நெசவுத் தொழில். 2ஆம் ஐந்தாண்டு திட்டம் முக்கிய நோக்கம் விரைவான தொழில்மயமாக்குதலின் மூலம் நாட்டின் வளர்ச்சியை முடுக்கிவிடுதலாகும். 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் விரைவான தொழில்மயமாக்குதலின் மூலம் நாட்டின் வளர்ச்சியை முடுக்கிவிடுதலாகும். தாராளமயமாக்குதல் என்பதன் பொருள் அங்காடி அல்லது முதலாளித்துவ பொருளாதார பெருவாரியாக தனியார் துறையின் போட்டியை சார்ந்ததாகும். தனியார் மயமாக்குதல் என்பது பொதுத்துறையை தனியார் வசம் ஒப்படைத்தலாகும். தொழில்மயமாக்குதல் பொருளாதார வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கிறது. அடுத்து பொறுத்துக. பங்கு விலக்கல், தனியார் மயமாக்குதல், குடிசை தொழில், மரபுத் தொழில்கள், உரிமம் மறுத்தல், 1991 தொழில் கொள்கை, சிறு தொழில் அலகுகள், தொழிற்செறிவு, சிமெண்ட், இடைநிலை பண்டங்கள். ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்கவும். கலப்பு பொருளாதாரத்தை பின்பற்றும் நாடு இந்தியா. பேரளவு தொழிலுக்கு ஓர் எடுத்துக்காட்டு இரும்பு எஃகு தொழில். சர்க்கரை ஆலை தொழில் வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட தொழிலா? ஆம். எல்பிஜியின் விரிவாக்கம் தாராளமயமாக்குதல், தனியார் மயமாக்குதல், உலகமயமாக்குதல். 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் தொழில்மயமாக்குதல். அடுத்து 8th லெசன் வங்கியியல். இதில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இந்தியாவில் முதலில் வங்கி தொடங்கப்பெற்ற ஆண்டு 1806. இந்தியாவில் முதலில் வங்கி தொடங்கப்பட்டது 1806ஆம் ஆண்டு. குறைந்த அளவு வைப்பு நிதி முறை குறிப்பது புழக்கப்பணம் வெளியிடும் முறை. லாப நோக்கத்திற்காக செயல்படாத வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி. 14 வணிக வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு 1969. வணிக வங்கிகளின் மிக முக்கியமான பணி வைப்புத் தொகையை பெறுவது. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஏற்றுமதி இறக்குமதி வங்கி ஏற்றுமதி இறக்குமதி வாணிபத்திற்கு கடன் வழங்குகிறது. ஏற்றுமதி இறக்குமதி வங்கி ஏற்றுமதி அல்லது இறக்குமதி வாணிபத்திற்கு கடன் வழங்குகிறது. ஆர்பிஐ கடன் அளிப்பை வங்கி வீதத்தை மாற்றுவது அல்லது ரொக்க இருப்பு வீதம் மூலம் கட்டுப்படுத்துகிறது. நபார்டு வங்கி வேளாண்மை கடனை மத்திய கால மற்றும் நீண்ட காலத்திற்கு வழங்கி உதவுகிறது. ரிசர்வ் வங்கி என்பது ஏப்ரல் 1935ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் 1935ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. அன்றாட பரிமாற்றத்திற்காக வணிக வங்கிகள் தங்கள் வசம் வைத்திருப்பது புழக்கப்பணமாகும். அடுத்து பொறுத்துக. பணம் அச்சிடுவதில் முற்றுரிமை இந்திய ரிசர்வ் வங்கி. ரொக்க இருப்பு வீதம் மொத்த வைப்புத் தொகையில் 3 முதல் 15%. வங்கி வீதம் சட்டப்பூர்வ குறைந்தபட்ச வட்டி வீதம். மிகைப்பற்று வணிகர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வசதி. நாட்டுடைமையாக்கப்படுதல் வணிக வங்கிகள். நாட்டுடைமையாக்கப்படுதல் வணிக வங்கிகள். அடுத்து ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்கவும். இந்தியாவில் முதலில் நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கி இம்பீரியல் வங்கி. நடப்பு கணக்கை வங்கியில் வைத்திருப்பவர்கள் யார்? வணிகர் சமுதாயம். ஏற்றுமதி இறக்குமதி வங்கியை தொடங்கிய நிறுவனம் இந்திய ரிசர்வ் வங்கி. வங்கிகளின் கடைசி புகலிடம் இந்திய ரிசர்வ் வங்கி. வணிக வங்கிகள் புழக்க பணத்தை அச்சிட்டு வெளியிடலாமா?
இல்லை வெளியிடக்கூடாது. அடுத்து 9th லெசன் பன்னாட்டு வாணிபம். இந்த லெசனில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். உலகமயமாதல் என்பது ஒவ்வொரு நாடுகளின் பொருளாதாரத்தை உலக நாடுகளின் பொருளாதாரத்துடன் இணைத்தல். பன்னாட்டு வாணிபத்தில் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்தல். உலக நாடுகள் அனைத்தையும் ஒரே பொருளாதார அமைப்பாக மாற்றியமைத்தல். ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும். தொழில்நுட்ப மாற்றம் பேரளவில் நடைபெறுவது உரிம ஒப்பந்தத்தின் மூலமும் மற்றும் கூட்டு முயற்சி மூலமாகவே. பண்டமாற்று முறையில் உள்ள முக்கிய இடர்பாடு இருமுகத் தேவை பொருத்தமின்மை. பன்னாட்டு நிதி நிறுவனம் தோற்றுவிப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பிரெட்டன் வுட்ஸ் மாநாடு. உலக வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1944. கூடிட்ட இடங்களை நிரப்புக. உலக பொருளாதாரத்தின் முக்கிய நோக்கம் அங்காடியை விரிவடைய செய்தல். விரிவுபடுத்தப்பட்ட அமைப்பு சீராக்க திட்டம் புதிய தாராளமயமாக்குதல் முயற்சிக்கு வித்திட்டன. பணம் மனித கண்டுபிடிப்புகளுள் மிகவும் அடிப்படையானதாகும். கடந்த காலங்களில் அயல்நாட்டு வாணிபம் வளர்ச்சியின் இயந்திரமாக கருதப்பட்டது. பன்னாட்டு நிதி நிறுவனத்தின் உயர்மட்ட அதிகாரம் ஆளுநர் குழுவிடம் உள்ளது. அடுத்து பொறுத்துக. எண்ணெய் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி நாடுகள் ஈரான், ஈராக், குவைத். பன்னாட்டு நிதி நிறுவனம் வாஷிங்டன். உருகுவே சுற்று 1993. IBRDயின் உறுப்பினர்கள் 182. 2000ஆம் வருடம். GATT ஜெனிவா. ஓரிரு வார்த்தைகளில் விடை தருக. இந்தியாவின் ஏற்றுமதி பண்டங்களுக்கு 4 உதாரணம் தருக. ஆன்சர் காஃபி, தேயிலை, சணல், இரும்புத்தாது, வாசனை பொருட்கள், பருத்தி, மீன். ஒரு நாட்டின் பணவியல் நடவடிக்கைகளின் பதிவேடு என்பது அயல்நாட்டு வாணிப செலுத்து சமநிலை. சிறப்பு செயல் திட்டம் எப்பொழுது நிறுவப்பட்டது? 1983. பல நாடுகளின் முதலீடுகளுக்கு கிரியா ஊக்கியாக செயல்படுவது எது? பன்முக முதலீட்டு உறுதி திட்ட முகமை. SAF என்றால் என்ன? அடிப்படை மாற்றத்தை சரிசெய்யும் உதவி. அடுத்து 10th லெசன் மனிதவள மேம்பாடு. இந்த லெசனில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதில் முதலீடு செய்வதால் மனித மூலதனத்தை அதிகரிக்கலாம். கல்வி, உடல்நலம், குடிபெயர்ச்சி. ஆன்சர் அனைத்தும். கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் ஸ்கல்ட்ஸ். கல்வி என்பது ஒரு நுகர்வு பண்டம், மூலதன பண்டம். ஆன்சர் இரண்டும். இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை இந்நாட்டு மக்கள் தொகையை விட அதிகம். இங்கிலாந்து, பிரான்ஸ், கனடா மற்றும் நார்வே. ஆன்சர் மேற்கண்ட அனைத்து நாடுகளும். உயர்கல்வியை பெறும் அதிக விழுக்காடு மாணவர்கள் இப்பிரிவை சார்ந்தவர்கள். ஆன்சர் உயர் வருமான பிரிவினர். கோடிட்ட இடங்களை நிரப்புக. மனித மூலதன இருப்பானது ஒரு நாட்டின் மனிதவள மேம்பாட்டு நிலையை காட்டுவதாகும். மனித மூலதனத்தை அதிகரிக்கும் அனைத்து காரணிகளுக்குள்ளும் கல்வி மிக முக்கியமானது. மனிதவள மேம்பாட்டிற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு உள்ளது. இந்திய கல்வி அமைப்பின் மிகப்பெரிய தோல்வி அனைவருக்கும் தொடக்க கல்வி என்ற நோக்கத்தோடு தொடர்புடையது. குழந்தை தொழிலாளர்கள் இருப்பதே அனைவருக்கும் தொடக்க கல்வி இலக்கை அடைய இயலாமைக்கான முக்கிய காரணமாகும். அடுத்து பொறுத்துக. கேரளம் கல்வியில் அதிக வளர்ச்சியடைந்த மாநிலம். தமிழ்நாடு அருகில் பள்ளி இருப்பது. மாவட்ட தொடக்க கல்வி திட்டம் பாலின வேறுபாட்டை குறைத்தல்.
சுயநிதி கல்லூரிகள். தொழில்நுட்ப கல்வியில் ஆதிக்கம். தொழில்நுட்ப கல்வியின் ஆதிக்கம். சுயநிதி கல்லூரிகள். வாழ்வொளி திட்டம். சிறப்பு பள்ளி சுகாதார திட்டம். ஓரிரு வார்த்தைகளில் விடை தருக. மனித மூலதன கோட்பாடு எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? 1960ஆம் ஆண்டு. மனிதநிலை சேர்க்கை வீதத்திற்கும் மொத்த நிகர உற்பத்திக்கும் இடையே உள்ள தொடர்பு அதிகமா அல்லது குறைவா? ஆன்சர் குறைவு. மனிதவள மேம்பாட்டு கோட்பாடுகள் கல்வி திட்டத்திற்கு பொதுவான வழியை குறிக்குமா? ஆம், குறிக்கும். கல்வியில் வெடிப்பு இந்தியாவில் ஏற்பட்டுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆம், ஏற்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1986. அடுத்து 11th லெசன். புள்ளியியல் ஆய்வும் மையப்போக்கின் அளவைகளும். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். புள்ளியியல் என்பது இதன் உட்பிரிவாகும். ஆன்சர் கணிதம். ஸ்டேட்டஸ் என்ற லத்தீன் மொழி குறிப்பிடுவது புள்ளியியல். வெளியிடப்பட்ட அல்லது வெளியிடப்படாத ஆதாரங்கள் மூலம் கிடைக்கப்பெற்ற புள்ளி விவரங்கள். இரண்டாம் நிலை புள்ளி விவரங்கள். சேகரிக்கப்பட்ட விவரங்களை அவற்றின் இயல்புகளுக்கேற்ப பிரிவுகளாகவும் உட்பிரிவுகளாகவும் வரிசைப்படுத்துதல். வகைப்படுத்துதல். ஒரு மாறியின் பல்வேறு கூறுகளை விளக்க பயன்படும் படம் வட்ட விளக்கப்படம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதலாக சேகரிக்கப்படும் புள்ளி விவரங்கள். முதல் நிலை புள்ளி விவரங்கள். மாறிகள் திரும்ப திரும்ப வந்தால் அது நிகழ்வெண். கீழ்வரம்பு மற்றும் மேல்வரம்புக்கும் இடையே உள்ள வித்தியாசமே பிரிவு இடைவெளி. சேகரித்த புள்ளி விவரங்களை பத்திகளாகவும் வரிசைகளாகவும் அமைப்பதை அட்டவணை என்கிறோம். கொடுக்கப்பட்ட பரவலின் பொதுவான உறுப்பு முகடு. அடுத்து பொறுத்துக. இடைநிலை. சைஸ் ஆஃப் n+1/2 ஆவது உறுப்பு. முகடு 3 இடைநிலை மைனஸ் 2 சராசரி. முதல் நிலை புள்ளி விவரங்கள் உற்று நோக்குதல். சராசரி மைய மதிப்பு. நிறையிட்ட கூட்டு சராசரி summation of wx/summation of n. ஓரிரு வார்த்தைகளில் விடை தருக. அட்டவணைக்கு மிக முக்கியமானது எது? ஆதாரங்கள். கூட்டு சராசரியின் சூத்திரம் தருக. summation of fx/n அல்லது summation of x/n. இடைநிலைக்கான வாய்ப்பாட்டை கூறுக. L+n/2 - CF/f × C. அட்டவணைப்படுத்துதலின் முதற்படி வகைப்படுத்துதல். ஒரே ஒரு மாறியை விளக்கும் வரைபடம் யாது? தனிப்பட்டை விளக்கப்படம். அடுத்து 12th லெசன். மாறுபாட்டு அளவைகள். இந்த லெசனில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். சராசரி நம்பகத்தன்மையுடையதாய் இருப்பதற்கு புள்ளி விவரங்கள் ஒத்த தன்மையுடையதாக இருக்க வேண்டும். வீச்சு என்பது மிக பெரிய மதிப்பிற்கும் மிகச்சிறிய மதிப்பிற்கும் உள்ள வேறுபாடு. மிக அதிக நிலைத்தன்மையுடைய மாறுபாட்டு அளவை பரவற்படி. ஒரு நிலையை அளவிட பொதுவாக பயன்படுத்தப்படுவது கால்ம விளக்கம். காலங்களுக்கிடையே ஏற்படும் மாற்றங்களை அளவிடும் புள்ளியியல் கருவி குறியீட்டெண்கள்.